பணியாளர்கள் சென்னையிலே தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 100 நாட்கள் கடந்து விட்டது. இன்று வரை துப்புரவு பணியாளர்களின் அவல நிலையை கண்டு கொள்ளாத மக்கள் விரோத அரசுதான் இந்த விடியா திமுக அரசு. இவர்கள் போராட்டத்தில் வன்முறையை எதிர்கொண்ட போது கூலி திரைப்படம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார் நமது பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். நம்ம அரசுக்கு களப்பணியில நல்ல பேர் கிடைக்க முழு முதல் காரணமே தூய்மை பணியாளர்கள் தான். நம்மோட பணிகளை ஊடகங்களும் பொதுமக்களும் பாராட்டும் போது நான் மனசுக்குள்ள உங்களை தான் நினைச்சுப்பேன். கோரிக்கை அவரு ஏத்துக்கவே மாட்டேன்றாரு. இன்னுமா எங்களை கருணை காட்டல அவரு. இன்னுமா எங்க மேல கருணை வரல. 15 வருஷம் உயிரை பணிய வச்சு நாங்க வேலை செஞ்சோம். இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? 7ஆம் மாசம் 31ஆம் தேதி எந்த நிலைமையில இருந்தோமோ அந்த நிலைமை எங்களுக்கு தயவு செய்து உங்களுக்கு கோடி கும்பிட போடுறோம். நாங்க எங்க வேலையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க. முதலமைச்சர் ஐயா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்தார், ஒரு வீடியோ ஒண்ணு அப்லோட் பண்ணியிருந்தார். என்ன பண்ணா வடநாட்டுக்காரர்கள் வந்து இங்க வந்து ஆட்சி ஆளக்கூடாது விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. ஐயா, இந்த ராம்கி கான்ட்ராக்டர்ன்றது ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் வந்து இந்த ஆட்சி ஆளலாமா? எங்களெல்லாம் ஆளலாமா? அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கலாமா? எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. நீங்க சொன்ன வாக்குறுதியை நீங்க கொடுங்க. நாங்கெல்லாம் இந்த தமிழ்நாட்டின் பூர்வக்குடிகள் தான், இந்த சென்னையின் பூர்வக்குடிகள் தான். எங்களுடைய வேலையை எங்களுக்கு கொடுங்க. எங்களுடைய கோரிக்கை வேற எந்த ஒரு கோரிக்கை இல்ல. தமிழக முதலமைச்சர் ஐயா காதுல விழலன்னு சொல்லியிருந்தாங்க. ஷாகபாபையாக்கு காது கேட்கல. அவங்க எங்களை பத்தி பேசின ஒரு காது கேட்கல. இது வந்து ஜாதி ஆதிக்கம் மாதிரி பண்றாங்க. அவங்க வந்து 2021 முதலமைச்சர் எதிர்க்கட்சிய தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுக்கல, எந்தவித வாக்குறுதியும் கொடுக்கவில்லை என்று அலட்சியமாக பதிலளிக்கும் அமைச்சர். வேலை தீபாவளி வந்துச்சு, கருப்பு தீபாவளி, பசங்களுக்கு தீபாவளி ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், பட்டாசு கூட வெடிக்கல. யாரோ வெடிச்சு போட்ட பட்டாசு எடுத்து பசங்க கொளுத்துறாங்க. கண்ணில் தண்ணி தான் வருது. திமுக ஆட்சிக்கு உடனே எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று சொன்னீர்கள். நிறைவேற்றிட்டு 4 ஆண்டு காலம் அவருடைய மனு கொடுத்து எந்த பிரதிபலனும் இல்லாத காரணத்தினாலே அவள் போராட்டத்தில் இறங்கி 10 நாட்கள போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டம் நடத்தினவர்களை கைது செஞ்சு பல மண்டபத்தில் அடைச்சு வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் காவல்துறையை விட்டு எங்களுக்கு முட்டுக்கட்டா போட்டு ஒரு முதலமைச்சரை பார்க்கணுமா, ஒரு அமைச்சரை பார்க்கணும்னாலும் சரி, எங்களுக்கு முன்னாடி இடையில வந்து சீண்டா சுகர் மாரி வந்து எங்களை வந்து காவல்துறை வந்து ரொம்ப அடுக்குமுறையில் எங்களை வந்து ஈடுபட்டு எங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டை பட்டினி கட்டின எல்லாத்தையும் அறுத்துட்டு தான் எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 13 நாள் நாங்க போராட்டம் பண்ணியிருக்கோம். இந்த 13 நாளும் எந்த சிஏவும் எந்த அதிகாரியும் எங்களை வந்து திரும்பி கூட பார்க்கல. இப்போ 13 நாளுக்கு போராட்டம் அப்புறம் இப்போ எல்லா சூப்பர்வைசரு சிஏ எல்லாரையும் மிரட்டி 25,000 ரூபாய், 30,000 ரூபாய், 50,000 ரூபாய் கொடுக்குறேன், வேலைக்கு வரீங்களா, இன்னியோட லாஸ்ட்டு 2 மணியோட லாஸ்ட்டுன்னு எல்லாம் தொழிலாளிகள் எல்லாரையும் மிரட்டுறாங்க. எங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இந்த ராம்கில சேர்றதுக்காக நாங்கள் 13 நாள் போராட்டம் பண்ணோம். இதை ரத்து செய்யணும், ராம்கி வானா, நாங்கள் என்யூஎல்எம் தொழிலாளியை நாங்கள் செய்கிறோன்றதுக்காக தான் நாங்கள் 13 நாள் போராட்டம் பண்ணுறோம். இப்போ வந்து ராம்கில வந்து சேருங்க அறிவிச்சாரா? ராம்கி 1000 ரூபாய் நாங்கள் சம்பளம் தரேன், எல்லாரும் வந்து சேருங்கன்னு சொன்னாரா? சொல்லவே இல்லையே. நீங்கள் பேசி முடிவெடுன்னு தானே சொன்னார். அதுக்குள்ள ராம்கி அவங்க சம்பளம் தருவாங்க வாங்கன்ட்டு ஜனங்க மனசெல்லாம் கழிச்சிட்டு எல்லாரையும் மிரட்டுறாங்க. வீட்டாண்ட போய் கூட மிரட்டுறாங்க. அவர் கேட்பது என்ன? வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றார். ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தூய்மை பணியாளர் கேட்கின்றார். ஆனால் ஓட்டுகளை பெறுவதற்காக அன்றைய தினம் ஸ்டாலின் இந்த வாக்குறுதி கொடுத்து விட்டார். கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. அத்தனையும் பொய் வாக்குறுதிகள். இப்படிப்பட்ட கட்சி தேவையா நாட்டுக்கு? பை பை ஸ்டாலின்.